இந்த இது அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு ஒரு கோட்பாடு முன்னோடிப்பட்டது. எல்லா மனிதன் தோன்றது வந்து ஆப்பிரிக்காவில் தான் தோன்றுச்சு. அங்கேருந்து அலை அலையாக வந்துச்சு. கிழக்க வந்துச்சு, வடக்கு போச்சு, அங்கே வந்து ஐரோப்பா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா கோட்பாடை பிடிச்சிக்கிட்டு ஏன்னா இவன் சொல்கிறான் சிந்து வெளி நாகரிகம் சிந்து வெளியத்தை பிரித்து பற்றி எழுதுவான். யார் திராவிட எழுதிருங்க பேசுவாருங்க. ஆனால் குமரி கண்ட கோட்பாட்டை ஒரு மறுபாடு கேலி பண்ணுவானுங்க. ஏன்னா அது வியாபாரம் சொன்னதுனால நினச்சி சரி பாட்டி சரியோ தவறோ ஒரு கோட்பாடு வச்சாச்சு. இது வந்து மெய்ப்பிப்பதற்கோ மறுப்பதற்கோ நீ சான்று காட்டணும். நாங்கள் சொல்கிறோம் குமரி கண்டு ஒரு பறஞ்ச கண்டு இருந்தது என்பதற்கான சான்றுகளை விட சான்றுகள் கூடுதலாக இருக்குது. ஆனால் இல்லை என்பதற்கான சான்று குறைவாக இருக்குது. சரி அந்த மறுத்து எழுத ஒருத்தர் வந்து சுமதி ராமசாமின்னு ஒரு ஐயர் பம்பில் இங்கிலாந்தில் உட்காந்து எழுதலாம். கிண்டல் பண்ணிடலாம். அது ஒரு சான்று காட்டல. கிண்டல் பண்ணி ஒரு ஆங்கில புலமை இருக்குது அவளுக்கு. அதை வச்சு கிண்டல் பண்ணி ஒரு புத்தகத்தை எழுதலாம். இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு சூக்கி ஜெயகர் ஒருத்தன் குமரி நீட்சி குமரி கண்ட இல்லை நான் பெரிய ஜியாலஜி படிச்சுவேன் நான் சொல்கிறேன் அப்படி ஒரு கண்டம் இல்லை குமரி மண்ணுடைய நீல கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு நீட்சின்னு ஒரு புத்தகம் எழுதலாம். அதை நான் மறுத்து சிறையில் எழுதும்போது இந்த சுப புத்தகம் தான் கொடுத்து இதை பார்த்து மறுப்பு எழுதி கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் சிறையில் எனக்கு சார வாய்ப்பு இல்லை கூட சரி. அப்போ ஒரு சின்ன குறுநூல் எழுதுகிறேன். என் பேர் என்ன அறிவு கட்டியை சுடுவார்கள் ஒரு புத்தகம் எழுதுறேன். வெளியே வந்த பின்னால் தான் விரிவாக தமிழ் துன்பு எழுதி இந்த அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா கூட மறுப்பதற்கே நான் அந்த நூல் எழுதுகிறேன். அந்த அதை இன்றைக்கி அறிவியல் உலகம் இப்போ இன்றைக்கி அது மறுத்து சில பேர் வந்துக்கிட்டே இருக்குது. அத்தனை பக்கத்தில் பழைய கற்கால நாகரிகத்தை தோண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த சாந்தி பம்பு மூலமாக அது காலத்தை பார்த்தா எனக்கு 17 ஆண்டுக்கு முன்னா போகுது. புதிய அதில் வேறு என்னென்னா பழைய கற்காலம் புதிய கற்காலத்து தமிழர்கள் வந்து நேரடியாக இரும்பு காலத்துக்கு போனோம். தமிழன் நேரடியாக இரும்பு காலத்து வந்துடுது. இந்த தொடர்ச்சி அந்த பண்பாட்டு தொடர்ச்சி வந்து நீங்கள் அங்கே பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. மேற்கிருந்து தான் வந்ததுன்னு ஏன் அதை அவ்வளோ ஏன் சொல்ல வராங்க? அதுக்கு என்ன காரணம்? அது வந்து வெள்ளக்காரன் வந்து ஆரிய கூத்தாண்டான் இல்லையா? அவன் வந்து வெறும் இல்லாத ஒரு ஆரிய கோட்பாடு ஆரிய திராவிடர்கள் கற்பிச்சாருங்க. கற்பித்து அங்கே வடக்கே தெற்கே வந்து இல்லாத கீழே தள்ளிவிட்டான்னு சொன்னான். நான் அதை மறுப்பதற்கு தான் நான் வடுகு கோட்பாடு நான் வச்சுருக்கேன். மண்ணுரிமை என்ற முதல் பகுதியில் வடுகன் தான் திராவிடன், வடுகன் தான் ஆரியன், வடுகன் தான் திராவிடன். ரெண்டு டபுள் ஆக்டிங் ரெட்டை வேலை பண்ணுறவங்க வந்து தெலுங்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காருனால அதை மறுத்து தான் நான் எழுதியிருக்கேன். விரிவாக எழுதியிருக்கேன். அது நிறைய அதுக்கு நான் சான்றில் காட்டி எழுதுகிறேன். சும்மா எழுதலை நான். அதாவது இந்த ரோப் அடிமை வாழ்வியல், அதாவது ஸ்லேவரி அடிமைப்படுது. அந்த அடிமுறை நீங்கள் ஆங்கில படங்கள் பார்த்தா ரோமில் அந்த காலத்துக்கு பார்த்தா தெரியும். ரோமில் எந்த அளவுக்கு மக்களை அடிமைப்படுத்தி அவங்கள சவுக்கால் அடிச்சுக்கிட்டு தொழில் பண்ணி சிக்கத்து கேபிள் விட்டு அப்படியெல்லாம் அடக்கம் பண்ணி அவங்க வந்தாங்க. அடிமை கலைகளாக வந்துச்சுன்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த ரோமை வந்து ஜெர்மானியர்கள் அநாகரிகளாக இருக்கான். 4ஆம் நூற்றாண்டு வரையிலும் செமி பார்பேரியன் நாகரிகம் அடையாத மக்களாக மிக பெரும் யூரேஷியா ஐரோப்பாவோ ஆசியாவை சேர்ந்த பகுதியில் யூரேஷியாவோ அந்த பகுதியில் அலைஞ்சிட்டு கிடக்கிறான். அலைஞ்சிக்கும் போது காலப்போக்கில் 2ஆக பிரிஞ்சிடுறான். கிழக்கு ஜெர்மானியர் காத்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, வெஸ்டர்ன் காத்ஸ் ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் காத்ஸ் பிரிஞ்சிடுறானுங்க. அந்த காலத்தில் ஹன்ஸ் டவுனர்கள் வந்து ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு இவங்க. அவங்க படையெடுப்பு ஐரோப்பாவோட போகுது. படையெடுப்பு இவருடைய தாக்கத்தினால இந்த கிழக்கு ஜெர்மானிக்கு எங்கே போகுது வழி போக்கு தெரியல. மேற்கு ஜெர்மானிக்கு போகுது. மேற்கு ஜெர்மானிகளுக்கு அநாகரிக மக்களுக்கு போக்குற வழி தெரியல. அப்போ வாலன்சேன் ஒரு பெரிய பேரரசர் இருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு ரோம அரசர்கிட்ட போயிட்டு அங்கே நாங்கள் வந்து இந்த டானி மாற்ற கடலுக்கு குடியேறிக்கிறோம். குடியேட்டா நாங்கள் உங்களோட தொந்தரவு கொடுக்க மாட்டோம். அப்போ ரோம அரசுக்கு பெரிய தொந்தரவு இந்த அநாகரிக மக்களுடைய அலைகழிப்பு தான். எல்லையில் அவருக்கு கொடுத்த தொந்தரவு தான். அப்போ அவன் சொல்கிறான் இருந்துட்டு போ, ஆனால் எல்லையிலே பாதுகாத்துக்குன்னு சொல்கிறான். அதற்கு அவங்க ஒரு தலைவர் தோன்றான். அவன் பேர் அலாரிக்கிட்டு. அந்த அலாரிக்கு என்ன பண்ணுறான், காலப்போக்கில் வந்து என்ன பண்ணுறான், ரோமில் படம் எடுத்துடுறான்.
ரோப்பு சுற்றி முற்றுகை ரெண்டு மூணு படம் எடுக்கிறான். கடைசி முற்றுகையில் என்ன பண்ணுறான், உள்ள அடிமைகளை வச்சிருக்கலாம். இவங்க ஜெர்மானிகளை அடிமையாக வச்சுட்டு கிடக்குறான். யார், ரோமர்கள். அடிமை வேலை செய்யறதுக்கெல்லாம் வந்து அவன் தான் வேணும். அப்போது அந்த உள்ளிருந்த அடிமைகள் என்ன பண்ணுறான், ரோமனை 7 கதவும் திறந்து போட்டுவிட்டு இந்த அநாகரிக மக்களை, பார்பேரியன்ஸ், அவனை வந்து மீட்பர்களே என்று சொல்லி வரவேற்கிறான். அப்போது இதை பற்றி எங்கேல் சொல்லுவார், என்னடா இது அநாகரிக மக்களை பற்றி ஒரு மீட்பர் வரவேற்கிறாரு என்பது என்ன அநாகரி, இந்த ஜெர்மன் அநாகரிக மக்கள் அவர் ஆரியன்னு சொல்லி தப்பாக சொல்கிறாரு. இந்த இடத்துக்கு ஏதோ ஒரு அந்தர ஆற்றல் இருந்துச்சா, அப்படி ஒன்றும் இல்லை. இவங்க ரோம் வந்து ஆண்டாண்டு அடிமைன்னு பிளவுபட்டு ஒரு குமுகம் அது. ஆனால் அவன் அநாகரிக நிலையை வந்து ஆண்டான் அடிமைன்னு தோன்றலை. அந்த